ஓம் சத்குருவே சரணம். வாத்தியார் மகராஜிக்கு ஜெய். குருவருளால் கால ரகசிய பதிவேட்டில் பார்க்கக்கூடிய விஷயமானது பார்த்துட்டிங்கன்னா, இந்த விஸ்வாவசு ஆண்டோட வைகாசி மாதம் 4ஆம் தேதி அப்படி எடுத்துங்க. ஆங்கிலத்துக்குன்னா 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, அதாவது மே 18 அன்று ராகு கேது பகவான்களோட பெயர்ச்சி அப்படின்ட்டு திருக்கணிதத்தில் இருக்கும். இதோட ஒரு முக்கியமான விஷயங்கள் அப்படின்ட்டு நாம் எடுத்துக்கலாம். அதில் என்ன குறிப்புகள் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு பார்த்துக்கலாம். நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்படின்னு இப்போ சொல்லக்கூடிய விஷயம் இந்த ராசிங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டுலாம் கிடையாது. இது பொதுவாக எப்படி இருக்கும், நம்ம நல்லது நடக்கக்கூடியவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏதேனும் ஒரு பிரச்சனைகள் வரப்போகுது அப்படி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த ராகு கேது பகவான்களை எப்படி பிரீத்தி பண்ணலாம், என்னென்ன மாதிரியான விஷயங்களெல்லாம் நம்ம மேற்கொண்டால் அவங்களோட தீய பிரச்சனைகள், அதாவது தீய விளைவுகள்ன்ட்டு சொல்லுவாங்க இல்லையா, அது இந்த ஜோதிடத்தில், அந்த விளைவுகள்லேருந்து ஓரளவுக்கு நாம் காப்பாற்றிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நம்ம இங்கே குறிப்பாக பார்த்துக்கலாம். சரி, அது ஃபஸ்ட்டு ஒரு விஷயம். இப்போது சனீஸ்வர பயிற்சி, குரு பயிற்சி இதுக்கெல்லாம் கூட இம்பார்ட்டன்ட் கொடுக்காம ராகு கேது பயிற்சிக்கு இவ்வளோ இம்பார்ட்டனா அப்படின்ட்டு யோசிப்பீங்க. அதில் ஒரு சில விஷயங்கள் உண்டுங்க. என்ன அப்படி பார்த்துட்டிங்கன்னா, இந்த ராகு கேது பகவான்கள் எப்பொழுதுமே இப்போ கிராஜுவலாக ஒரு பயிற்சின்னா கூட அப்படின்னு அதுக்கு இம்பார்ட்டன்ட் பண்ண மாட்டோம். பட்டு இப்போ ஏன் இம்பார்ட்டன்ட் பண்ணுறோன்னா, இவங்க அதீத வலிமையாக மாறக்கூடிய காலமாக இது இருக்குது. எப்படி பார்த்துட்டிங்கன்னா, இந்த ராகு கேதுக்குள்ளே எல்லா கிரகங்களும் உள்ளே போய் அடைஞ்சிட்டாங்க வச்சிங்களேன். அப்போ இந்த ராகு கேது அதீதமான, அதாவது 9 கிரகங்களும் செய்யக்கூடிய வேலையை இவங்க செஞ்சுருவாங்க. கிட்டத்தட்ட 7 கிரகங்கள் இருக்குது வச்சிங்களா. அந்த 7 பேரோட வேலையுமே செய்யக்கூடிய ஆற்றல் இவங்க 2 பேர் கையில் தான் இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு வலிமை இவங்க 2 பேர்கிட்டையும் வந்துடும். அதனால தான் இவங்களுக்கு இப்போது இந்த பயிற்சிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறது. சரி, அந்த மாதிரி இப்போ என்ன நிகழ்வு அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா, இங்கே பயிற்சி ஆகும் பொழுதே ராகு கேது பகவானுக்குள்ளே தான் மோஸ்ட்லி சந்திர பகவானை தவிர்த்து எல்லாருமே உள்ளே தான் இருப்பாங்க. ஈவன் செவ்வாய் பகவான் கூட. பட் அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா, இந்த ஆடி ஆவணி மாதம்லாம் கழித்து பார்த்துட்டிங்கன்னா, செவ்வாய் பகவான் மட்டும் வெளியே போயிடுவார். ராகு கேது பகவானுக்கு வெளியே போயிடுவாங்க. அப்போ கூட இவங்களோட பவர் கொஞ்சம் மீடியமாக தான் இருக்கும். யாருது? ராகு கேது பகவான்களோட பவர், சக்தி, அதாவது இயக்கக்கூடிய சக்தி, மனிதர்களை இயக்கக்கூடிய சக்தி. பட் ஆனால் அதுக்கப்புறம் அவங்க இந்த தை மாசி, அடுத்து வரக்கூடிய தை மாசி பங்குனி இருக்குது பாருங்க, அதில் செவ்வாய் பகவானும் மறுபடியும் உள்ளே போயிடுவார். யாருக்குள்ளே? ராகு கேதுக்குள்ளே. அப்போது கிட்டத்தட்ட மறுபடியும் எல்லா கிரகமும் ராகு கேதுக்குள்ளேயே இருப்பாங்க. அப்போ த மோஸ்ட் பவர்ஃபுல் பிளானட்ஸாக இவங்க 2 பேர் தான் இருப்பாங்க. சரி, இதெல்லாம் ஓகே. இதனால் என்ன நமக்கு அப்படின்ட்டு யோசிக்கிறீங்க. இதில் ராகு கேது பகவானோட ஒரு பெரிய விஷயமே என்னென்னா, இவங்க மற்ற ராசி வீடுகளில் பயிற்சி ஆகும் போது கூட ரொம்ப பெருசாக எதுவும் நிகழ்வுகள் இருக்காது. பட் ஆனால் அவங்களோட நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய அந்த ராசிகளில் போய் அவங்க பயிற்சி ஆகும் பொழுது சில பல விளைவுகள் நிச்சயமாக ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதன்படி பார்த்துட்டிங்கன்னா, ராகுபவன் பயிற்சி ஆகக்கூடிய அந்த கும்பம் ராசியில் தான் சதய திருநக்ஷத்திரம் இருக்கும். அதே மாதிரி கேது பகவான் பயிற்சி ஆகக்கூடிய அந்த சிம்மம் ராசியில் தான் உங்களுக்கு மகம் இருக்கும். ஸோ அவங்க நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய, ராகு கேதுக்களோட நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய ராசி வீட்டில் அவங்க சஞ்சாரம் பண்ணும்போது கொஞ்சம் அதீதமான பலன்கள், அதீதமான வலிமை நிச்சயமாக அவங்களுக்கு உண்டு. அதை நாம் மறக்க முடியாது. நம்ம இங்கே குரு பயிற்சி, சனி பயிற்சியெல்லாம் பார்த்துன்னு இருப்போம். பட் இவங்க எல்லாரோடையும் வேலையும் இவங்க தடுத்து இவங்க என்ன செய்யணுமோ அதை தான் செஞ்சுட்டு இருப்பாங்க. அந்தளவுக்கு மோஸ்ட் பவர்ஃபுல்லான பிளானட்ஸாக எப்போ மாறுவாங்கன்னா, எல்லா கிரகங்களும் ராகு கேதுக்குள்ளே வரும்பொழுது தான் அவங்க அந்த மாதிரி மாறுவாங்க. மற்றபடி தனித்தனியாக இருக்கிறாங்க. ராகு கேதுக்கு வெளியே ஒரு 2 கிரகம், உள்ள ஒரு 3-4 கிரகம்னும் போது பிரச்சனை கிடையாது. பட் ஆனால் இந்த மாதிரி உள்ள அடைப்படும் பொழுது, ராகு கேதுக்குள்ளே அடைப்படும் பொழுது இவங்க தான் இம்பார்ட்டன்ட். அதனால தான் இவங்க பயிற்சிக்கு இவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம். சரி, இது எந்த மாதிரி காலங்களில் இந்த பயிற்சி நடக்குது அப்படி பார்த்துட்டிங்கன்னா, பொதுவாகவே கத்திரி காலம்,
இந்த கத்திரி காலத்தில் தான் வந்து இந்த ராகு கேது பயிற்சி நடக்குது ஒன்று. 2வது அந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பார்த்துட்டிங்கன்னா அமிர்த யோகமா இருக்கும் 2. 3வது தான் ரொம்ப அல்டிமேட்டான ஒரு விஷயம். அப்போ வந்து திருவோண நட்சத்திரம் வந்து ஸ்டார்ட்டிங்கா, அதாவது ஒரு ஆரம்ப நேரத்தில் இருக்கும் திருவோணம். இந்த உத்திராடம் திருநக்ஷத்திரம் முடிஞ்சு திருவோணம் நட்சத்திரம் ஆரம்பித்து ஒரு 1/2 அன் ஹவர் சம்திங் 1 ஹவருக்குள்ளே தான் இருக்கும். அந்த சமயத்தில் தான் வந்து இந்த ராகு கேது பகவானோட பயிற்சி நடக்குது. கிட்டத்தட்ட ஒரு அபிஜித் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான கால நேரத்தில் தான் இந்த ராகு கேது பயிற்சி நடக்குது. இது இறைவனோட பெருங்கருணை தான் இது. ஏன்னா இவங்களோட இந்த டிரான்சிஸ்ட், அதாவது மாறுறாங்க பாருங்களேன், ஒரு ராசியிலேருந்து மற்ற ராசிக்கு. மற்ற காலங்களை விட கிட்டத்தட்ட இந்த இது எப்படி உங்களுக்கு உதாரணம் சொல்லணும்னா, மிதுனத்தில் ராகு பகவானும் அதே மாதிரி தனுசில் கேது பகவானும் இருக்கும்போது ஒரு நிகழ்வுகள் நடந்தது. அதுதான் கிட்டத்தட்ட ஒரு 2 ஆண்டு காலமாக உலகமே வந்து ஸ்தம்பிச்சு போன ஒரு மோசமான ஒரு நிலை அது. அப்போ பார்த்துட்டிங்கன்னா கூட அப்போ திருவாதிரையில் ராகு இருந்தார், இந்த பக்கம் தனுசில் வந்து மூலத்தில் கேது இருப்பார். ஸோ அதே மாதிரி தான் இப்போ அதே மாதிரி காற்று ராசியில் ராகு பகவான், அக்னி ராசியில் கேது பகவான் சஞ்சாரம் பண்ணுறாங்க. அட் த சேம் டைம் என்ன ஒரு பெரிய பிரச்சனைன்னா, இவங்கக்குள்ளே எல்லா கிரகங்களும் போய் மாட்டுறாங்க. அதுதான் பிரச்சனை. இவங்கக்குள்ளே எல்லா கிரகம் மாட்டலைன்னா நம்ம இவ்வளோ தூரம் பேசி யோசிக்க வேண்டிய வேலையே இல்லை. ஸோ அப்போது வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனைக்குரிய பயிற்சி தான் இது. பட் இருந்தாலும் ஆனால் அந்த நேரமானது அபிஜித் நேரம் ஒன்று, 2வது அமிர்த யோகம் சம்திங் எல்லாம். கத்திரி காலத்தோட ஒரு விசேஷம். கத்திரிக்கும் ராகு கேது பயிற்சிக்கு என்னப்பா சம்மந்தம்னா, வாத்தியார் அங்கே தான் ஒரு விசேஷத்தை குறிப்பிட்டிருக்காரு. நம்ம அடியார்கள் எல்லாருமே பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த கத்திரி காலத்தில் ஒரு வரைஞ்சி அதில் வந்து 3 தீபம் ஏற்றி வச்சு பூஜை பண்ணது. கத்திரி காலம் முழுக்க செய்ய வேண்டியது, கட்டாயம் செய்ய வேண்டியது அப்படின்னு நம்ம சேனல்லேயே ஒரு வீடியோ இருக்கும், அது உங்களுக்கு தெரியும். புதுசாக இருக்கிறவங்க கூட அதை பார்த்து அந்த மாதிரி பண்ணலாம். அப்போ கத்திரி காலத்தில் வந்து ராகு கேது பகவான் எப்பொழுதுமே வந்து எந்த விதமான பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க. அப்போ அவங்கள பூஜிக்கிறவங்களுக்கு பலவிதமான அனுக்கிரகங்கள் நிச்சயமாக கொடுத்துருவாங்க, ஃபஸ்ட்டு ஒன்று. அதனால் கத்திரி காலத்தில் இந்த பயிற்சியானது நமக்கு மிகப்பெரிய டிஸார்டரை வந்து ஓரளவு குறைக்கும். 2வது வந்து அபிஜித்தாக இருக்கும்போது அது இன்னமும் கொஞ்சம் குறைச்சிரும். ஆனால் இப்போது என்ன தான் குறைச்சாலும் இந்த டைமிங் பார்க்கும்போது அடுத்த 2026 ஜனவரி பிப்ரவரிக்கு மேலே, ஜனவரி சம்திங் அந்த டைமில் தான் நம்ம கொஞ்சம் எல்லோரும் சேஃபாக இன்னும் ஒரு கூடுதல் பூஜைகள் எல்லாம் பண்ணக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். பட் இப்போதைக்கு ஆல்மோஸ்ட் அப்படி ஓடும். பட் இருந்தாலும் இந்த ராகு கேது பகவான்களோட அனுகிரகம் வேணும். அவங்களால எந்த விதமான பிரச்சனைகளும் நமக்கும் சரி, இந்த நம்ம மனித சமுதாயத்துக்கு எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படக்கூடாது அப்படின்ட்டு விரும்பக்கூடிய நல்ல உள்ளங்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய விஷயம், ஒரு வேண்டுகோள் என்னென்னா, நித்திய தர்ப்பணன்ட்டு ஒரு விஷயம் ஒன்று உண்டுங்க. அதாவது அவங்கவுங்க முன்னோர்களுக்கு அந்த தர்ப்பணமானது கொடுத்துடணும். அது ஒரு ஜஸ்ட் ஒரு 5 or 10 மினிட்ஸில் முடிஞ்சிடும். ஒரு டெய்லி இதை பண்ணிட்டோன்னா, ஏன் இதுக்கு இம்பார்ட்டன்ட் பண்ணுறோன்னா, இந்த ராகு கேதுவோட காரகத்துவம் அவங்க யாரோட அதிபதி பார்த்தாச்சுன்னா பித்ருகளோட அதிபதி. ஸோ அப்போ பித்ருகளை நாம் டச் பண்ணி அவங்கள பிரீத்தி பண்ணுறோன்னா, இந்த ராகு கேதுக்களால் ஏற்படக்கூடிய எந்த விதமான துர்விளைவுகள் எதுவுமே வந்து மோஸ்ட்லி நம்மளை தாக்காது. ஸோ அதுக்காக தான் வந்து இந்த பதிவோட நோக்கமே வந்து என்னென்னா, நித்திய தர்ப்பணம் 1, 2வது இந்த கத்திரி காலத்தில் பண்ணக்கூடிய அந்த முக்கோண பூஜைகள் 2, 3வது பார்த்துட்டிங்கன்னா யாருக்காவது ரொம்ப அஃபெக்டட் அப்படி பார்த்தாச்சா கும்பத்தில் சந்திர பகவான் இருக்கிறவங்க அண்டு புதன் பகவான் இருக்கிறவங்க, தென் செவ்வாய் பகவான் கும்பத்தில் இருக்கிறவங்க, இவங்களுக்கு தான் கொஞ்சம் அது அதிகமாக எஃபெக்ட் எதுனா சம்திங் இருக்கும். ஏன்னா அந்த 3 கிரகங்கள் ஆல்ரெடி அவங்க பிறந்த ஜாதகத்தில் இருக்கும் போது, அதுக்கு மேலே வந்து இந்த ராகு வந்து இப்போ கோச்சாரத்தில் கிராஸ் பண்ணுறாருன்னும் போது சில பல விளைவுகள் நிச்சயமாக ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதுவும் குறிப்பாக வந்து அந்த ராசியாக இருக்கக்கூடியவங்க சந்திர பகவான் மேலே இவர் போகும்போது நிறைய தேவையில்லாத இனம் புரியாத பயம், பீதி ஏற்கனவே இருந்தாலும் இப்போ அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாம் இருக்கும் இல்லையா. அதே மாதிரி புத பகவான் மேலே போனாலும் சில பல நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், செவ்வாய் மேலே போனால் கேட்கவே வேணாம், வாய் சண்டை வம்பு சண்டைன்ட்டு எதையாவது ஒன்று சும்மானா என்னையான்றதே கூட ஒரு தவறாக அவங்க காதில் விழுந்து கூட அதுவும் பெரிய பிரச்சனையாக வருவதுக்கான வாய்ப்புகள்லாம் உண்டு இல்லையா. ஸோ நம்ம ஏன் இதெல்லாம் நல்லது எதையும் சொல்ல மாட்டேன்னா, இவங்க இப்போ பாவர்கள் பயிற்சி ஆகும்போது அவங்களால ஏற்படக்கூடிய சில விளைவுகளை மட்டும் நம்ம தெரிஞ்சுட்டு அதுக்கு ப்ரிகாஷன்ஸ் பண்ணிட்டு நம்ம பாட்டுன்னு போயிட்டு இருக்கலாம். அவங்க மற்றபடி வேறு எதுவுமே பெருசாக பாதிப்பு எதுவும் கொடுக்க மாட்டாங்க
அதுக்கு தான் என்ன பண்ணலாம் அப்படி பார்த்துட்டிங்கன்னா, இந்த மாத சிவராத்திரின்ட்டு ஒரு நாள் வரும். இல்ல அமாவாசை. அந்த நாள்ல வந்து திரு அண்ணாமலை வந்து அப்ரதட்சணம் மீன்ஸ் எப்படி சொல்றதுன்னா, நம்ம கிரிவலம் ஆரம்பிக்கும்போது இந்திரலிங்கத்த தான் நம்பர் 1ஆ வச்சு அப்படி சுத்தி வருவோம். கடைசியா ஈசான லிங்கம்ன்ட்டு. பட் ஆனா இந்த அப்ரதட்சணம்ன்றது என்னன்னா, ஈசான்ய லிங்கத்த முதலையா வச்சுட்டு, அதுக்கப்புறம் அப்படியே குபேரலிங்கம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வாயுலிங்கம் இப்படின்ட்டு வரணும். அந்த பக்கமா இப்படி ரிவர்ஸ்ல சுத்திட்டு வரா மாரி. இந்த மாரி அப்பிரதட்சணமா அண்ணாமலை கிரிவலம் வர்றது, அவங்கவங்க அருகாமைல இருக்கக்கூடிய சுயம்பு ஆலயங்கள்ல, குறிப்பா இந்த மாத சிவராத்திரி, அமாவாசை காலங்கள்ல, அந்த மாரி எப்பொழுதுமே இடவலமா சுத்துறவங்க, வல இடமா மாத்தி சுத்துவது அன்னைக்கு ஒரு நாள் மட்டும். இதெல்லாம் பண்ணுறது கூட ஓரளவுக்கு ராகு கேது பகவான பிரீத்தி தரும். ரொம்ப முக்கியம் பார்த்தீங்கன்னா, இந்த நித்திய தர்ப்பணம் ப்ளஸ் வந்து நம்ம வீட்லேயும் சரி, வெளியிலயும் சரி, இந்த வயோதிகர்கள்ன்ட்டு இருப்பாங்க. அவங்கள யாரையும் வந்து மனநோகும்படி பேசிறாதீங்க குறிப்பா. அவங்க 1008 அவங்க புரிஞ்சிக்காம பலவிதமான தொல்லைகள் நமக்கு குடுத்தா கூட ஏன்னா ஒரு சிலர்லாம் யோசிப்பாங்க, "உனக்கு என்னையா தெரியும்? எங்க வீட்ல இருக்கிற பெருசெல்லாம் என்ன எவ்ளோ படுத்துறாங்க?" அப்படிலாம் கூட நீங்க பேசுவீங்க மைண்ட் வைஸ்ல. பட் என்ன சொல்றோம்னா, என்ன இருந்தாலும் அந்த பெரியவங்களுக்கு ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு மரியாதை குடுத்து, அவங்கள வந்து சேஃபா பார்த்துக்கிறதுக்கு பாருங்க. அதுவும் இந்த ராகு கேது பகவானோட பெரிய பிளெஸ்ஸிங்ஸ நமக்கு பெற்றுத்தரும். ஸோ ஆக மொத்தத்தில இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம பண்ணிண்டாலே, கோச்சாரத்தில நம்ம ஆல்ரெடி சொன்ன அந்த கிரகங்கள்லாம் ஏதேனும் இருந்தாலும், அது மேல ராகு கேது பகவான் ட்ராவல் பண்ணாலும், இந்த மாரியான நீங்க இந்த ப்ரிகாஷன்ஸ்லாம் எடுக்கும்போது ஒண்ணுமே பிரச்சனை இருக்காது. ரொம்ப ஸ்மூத்தா அந்த 1 1/2 இயர் எப்படி போச்சுன்றே தெரியாது. பட் அதுக்கப்புறமும் நம்ம வந்து நமக்கு கிடைச்ச பாடங்களெல்லாம் வச்சுட்டு நம்ம எவ்வளோ டிசிப்ளினா இருக்கணும். தென் என்னெல்லாம் நமக்கு நம்மளோட நித்திய கடமைகள் அதெல்லாம் புரிஞ்சுட்டு நம்ம லைஃப்ல செய்ய ஆரம்பிச்சுட்டோம் வச்சுங்களேன், இருக்கிற 1008 பிரச்சனையில இதெல்லாமான்ட்டு யோசிக்க வேண்டாம். இதெல்லாம் பண்ணும்போது பெருசா எதுவுமே ஒரு ட்ராஜடின்னு அதாவது ஒரு பெரிய தலைவலி, பெரிய வேதனைகள் எதையுமே நாம ஃபேஸ் பண்ணாம நைஸா அப்படி லைஃப்பை வந்து மூவ் பண்ணிடலாம். இது மற்ற கிரகங்களுக்கெல்லாம் விட இப்போ ஏன் ராகு கேதுக்கு இம்பார்ட்டன்ட் பண்ணுறோன்றது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். ஏன்னா எல்லா கிரகத்தையுமே வந்து தன்னோட கட்டுக்குள்ளே வச்சு அனுக்கிரகம் பண்ணக்கூடிய ஒரு மூர்த்திகளாக இப்போ ராகு கேது மூர்த்திகள் தான் இருக்கிறாங்க. ஸோ அதனால தான் இந்த பயிற்சியை வந்து வழக்கமான ஒரு பயிற்சியாக நினைக்காம நிச்சயமாக அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டு அந்த முக்கோண பயிற்சி, முக்கோண பூஜைகள் இப்போ சொன்ன மாதிரி நித்திய தர்ப்பணங்கள் ரிவர்ஸில் அப்பிரதட்சணமாக கிரிவலம் வர்றது, இந்த மாதிரியான காரியங்கள் எல்லாம் ரொம்ப சொன்ன அந்த 4 கிரகங்கள் சந்திரன், புதன், செவ்வாய் இவங்கெல்லாம் இருக்கிறவங்க அந்த கும்பத்தில் இருக்கிறவங்க இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக கொஞ்சம் பெருசாக அப்போ கூட இருக்கும். பட் ஆனால் பெருசாக இல்லாமல் இருக்கும். உங்களோட சந்தோஷம் பெருமளவில் பாதிக்காதபடிக்கு வாழ்ந்துடலாம் குருவர்களால். அதுக்காக தான் இந்த ஒரு பதிவு. முடிஞ்ச அளவுக்கு இதை வந்து நீங்களும் தெரிஞ்சுட்டு எல்லாருக்கும் சொல்லி பயமுறுத்துகிற மாதிரி எதையும் சொல்லாமல், எந்த கிரகங்களும் எதுவுமே வந்து நமக்கு தீங்கு விளைவிக்கிறதுக்காக இறைவன் படைக்கல. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம சேர்த்து வச்சுருக்கிற மோசமான கர்மாவை வந்து எடுத்து வெளியில் கொடுக்குறாங்க. அதை நாம் புரிஞ்சுட்டாலே மோஸ்ட்லி வந்து இந்த பரிகாரங்கள் தான தர்மங்கள் மூலிமா எந்த விதமான பிரச்சனையும் நம்ம வந்து நிச்சயமாக வந்து குறைச்சிக்கலாம் குருவர்களால். ஓம்.